ஃபிஃபா உலகக்கோப்பை 2022 விறுவிறுப்பான கட்டத்தில் ஒரு சம்பவம் கால்பந்து உலகையே அதிர வச்சிருக்கு. பிரேசில் மற்றும் சுவிட்சர்லாந்து அணிகளுக்கு இடையிலான மேட்ச்ல நம்ம வினிசியஸ் ஜூனியர் அடிச்ச அந்த அசாத்தியமான கோலை நடுவர் ஃபவுல்னு சொல்லி ரத்து பண்ணிட்டாரு. அது எப்படி ஃபவுல் ஆகும்னு ரசிகர்கள் சோஷியல் மீடியால கொந்தளிச்சுட்டு இருக்காங்க. இந்த வீடியோல நிஜமாகவே அங்க என்ன நடந்துச்சு, VAR ஏன் அந்த முடிவெடுத்தது, கால்பந்து டெக்னாலஜி எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்றத பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். மேட்ச் 0-0 போயிட்டு இருந்த அந்த முக்கியமான தருணத்துல வினிசியஸ் ஜூனியர் மின்னல் வேகத்துல பந்தை எடுத்துட்டு போய் கோல் அடிச்சாரு. மைதானமே அதிர்ந்தது. ஆனா ரெஃப்ரி திடீர்னு VAR செக் பண்ணணும்னு சொன்னாரு. வீடியோவை ஸ்லோ மோஷன்ல பார்க்கும்போது வினிசியஸ் தன்னோட கையால அந்த ஸ்விஸ் டிஃபெண்டரை லேசா தள்ளுற மாதிரி தெரிஞ்சது. இதை வச்சுதான் நடுவர் அட்டாக்கர்ஸ் ஃபவுல்னு சொல்லி கோலை கேன்சல் பண்ணாரு. ஆனா அந்த தள்ளுதல் கோலை அடிக்க எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்றது தான் இப்போ பெரிய கேள்வி. இங்கதான் கால்பந்து ரசிகர்களோட ஆதங்கம் ஆரம்பிக்குது. கால்பந்துன்றது ஒரு உடல் சார்ந்த விளையாட்டு. டிஃபெண்டரும் அட்டாக்கரும் ஒருத்தர் லேசா தொட்டுக்கிறது, உரசிக்கிறது எல்லாமே சகஜம். வினிசியஸ் பண்ணதுல எந்த ஒரு வன்முறையும் இல்லை, எந்த ஒரு தள்ளுதலும் இல்லை. இத ஃபவுல்னு சொன்னா அப்புறம் எப்படி அட்டாக்கர்ஸ் கோல் அடிக்க முடியும்னு பிரேசில் கோச் போட்டியிலேயே காட்டமா இருக்காரு. விளையாட்டோட இயல்பையே இந்த டெக்னாலஜி சிதைக்குதுன்னு பல முன்னாள் ஜாம்பவான்களும் கருத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. VAR பொறுத்த வரைக்கும் அது நடுவர்களுக்கு உதவ வந்த ஒரு கருவி. ஆனா இப்பெல்லாம் அது நுணுக்கமான ஆராய்ச்சிக்காக மாறிடுச்சோன்னு தோணுது. விதியை மட்டும் பார்த்தா அது ஃபவுல் தான். ஆனா அந்த விதி ஸ்பிரிட் ஆஃப் த கேமை கொல்ற மாதிரி இருக்க கூடாது இல்லையா? ஒரு கோல் அடிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்காக அவங்க எவ்வளவு உழைக்கிறாங்க, அந்த உழைப்ப எப்படி ஒரு சின்ன முடிவால ரத்து பண்றது? இது நியாயமா? டெக்னாலஜி முக்கியம்தான், ஆனா கால்பந்துல அந்த சுவாரஸ்யம் குறையக்கூடாது. இந்த வினிசியஸ் கோல் விவகாரத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது கரெக்டான முடிவா இல்ல நடுவர் பண்ணது தப்பா? உங்களோட நியாயமான கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த உலக கோப்பையின் அனைத்து போட்டிகளையும் ஒரு செகண்ட் கூட மிஸ் பண்ணாம பார்க்க ZEE5 ஆப்புடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.